திரைப்பட இசையமைப்பாளர், இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் சமீபமா ஒரு பேட்டி குடுத்தாரு. அந்த பேட்டி எத பத்தினா, சாவா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து சம்போஜி மகாராஜா, சத்ரபதி சிவாஜியோட வாரிசு. அவர பத்தின ஒரு படம். அதுல நெறைய இஸ்லாமிய வெறுப்பு இருக்கு. இஸ்லாமிய மன்னர் குறித்த விஷயங்கள்லாம் வருது. அப்படின்னு ரஹ்மான் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்க இந்த படத்துக்கு எப்படி இசையமைச்சீங்க? அப்படின்னு. இல்ல அது ஒரு படமா நான் பார்க்குறேன். மத்தபடி இந்தியா போன்ற ஒரு நாட்ல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எந்த மத மோதல்களையும் அவங்க வந்து ஆதரிக்கிறதில்ல. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எந்த படைப்பு வந்து மக்களுக்கு எதிரானது, இல்ல யூனிட்டிக்கு எதிரானதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவா அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் நீங்க உங்க கேள்வியில வந்து உண்மை இல்லாமல் இல்லை. அதாவது நான் வந்து சமீப காலமா ஒரு 10 வருஷமா ஹிந்தியில இசையமைக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அத அத நான் வந்து நேரடியா எதிர்கொள்ளனாலும், பல்வேறு வகையில எனக்கு வர செய்திகள் அத உறுதிப்படுத்துது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இதுக்கு கங்கனா ரனாவத் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நான் ஒரு காவி கட்சியில இருக்கேன். அதாவது பிஜேபி கட்சியில இருக்கேன். ஆனாலும் நான் உங்கள வந்து அணுகுனேன். எமர்ஜென்சின்ற ஒரு படத்துக்கு நான் உங்கள வந்து இசையமைக்க கேட்டிருந்தேன். நீங்க தான் மறுத்துட்டீங்க. நீங்க தான் பாரபட்சமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இதுக்கு பின்னாடி ஒரு மத அடையாளம் இருக்கிற ஒரு அரசியல் பார்வை இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு தான் ரகுமானும் சொல்றாரு. நான் சொன்னது வந்து ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லியிருக்கேன். மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படி. இந்த சர்ச்சைய எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ ஏ.ஆர். ரஹ்மான் நமக்கு அவர் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு இஸ்லாம்ல வந்து இசை தடுக்கப்பட்டது. இசை என்பது ஹராம். அவரு அந்த ட்ரெடிஷனல் ஃபண்டமெண்டல் இஸ்லாமிக் பெர்சன் இல்ல. அவரு சூஃபி இஸ்லாம் ஃபாலோ பண்றாரு. அதுல இசைய அவங்க ஏத்துக்கிறாங்க. சூஃபியிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்துயிசமோட சேர்ந்தது. அப்ப ஹிந்து மதத்துல இப்ப தர்கால வழிபடுறதெல்லாம் அவங்க செய்வாங்க. ட்ரெடிஷனல் ஃபண்டமெண்டல் இஸ்லாமிஸ் தர்கா அவங்களோட வழிபாட்டு தலமாவே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இவர் வந்து சூஃபி மதத்தை சேர்ந்தவர்ன்றதுனால ஒரு பிளெண்ட் இருக்கு. அவருக்கு சில விஷயங்கள் இந்து மதத்திலேருந்து சிலத அவர் எடுத்துக்கிறாரு. இஸ்லாம்லேருந்து சிலத எடுத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கைக்கு எது தேவைப்படுதோ அவர் எடுத்துக்கிறாரு. அதற்கான பரிபூர்ண சுதந்திரம் அவருக்கு இருக்கு. அவரு அவரோட மியூசிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல். உலகம் ஃபுல்லா அவருக்கு ரெகக்னிஷன் இருக்கு. அவர் ஆஸ்கர் நாயகன்றதுனால நெறைய பேர் அவர்கிட்ட எனக்கு மியூசிக் போடுங்கன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் மியூசிக் அவரால போட முடியுமா? இப்ப நெறைய பேர் என்ன கன்சல்ட் பண்ணணும்னு வராங்களே. அப்பாயின்ட்மென்ட் இல்லன்னா, அப்பாயின்ட்மென்ட் இல்ல தான். நீங்க என்ன மட்டும் பார்க்கலன்னு சொல்ட்டீங்க. உங்க பேச்சுக்கு ஆன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. அவங்க அப்பாயின்ட்மென்ட் கேட்டாங்களா இல்லையான்னு. இப்போ ப்ரொஃபஷனலி நமக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், 12 மாசம் தான். இவ்வளோ டைம் தான் குடுக்க முடியும். அவருக்கு பெர்சனல் லைஃப்க்கும் கொஞ்சம் டைம் இருக்கணும். ஏற்கனவே அதனால அவருக்கு பிரச்சனைலாம் இருக்கு. அவரு ரொம்ப உழைக்கிறாரு. வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்ற பிரச்சனைலாம் அவர் ஃபேஸ் பண்றாரு. அப்ப அவரு டைம் அவருக்கு ப்ரெஷியஸ். யார் குடுக்கணும்ன்றத சூஸ் பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. என்ன நீ சூஸ் பண்ணல, உன்ன நான் அடிப்பேன்னு சொல்றது, அவங்களோட தனிப்பட்ட வன்மத்தை கொண்டாந்து இப்ப அதாவது நீங்க உங்கள ஒதுக்குறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க தான் எங்கள ஒதுக்குறீங்கன்ற மாரியான ஒரு மதத்தின் ரீதியா அவர் ஒதுக்கி இருந்தா அது தப்பு. எனக்கு நேரம் இல்லங்கன்னு ஒதுக்கி இருந்தா, இந்த பிரச்சனை எனக்கு வேண்டான்னு ஒதுக்கி இருந்தா, அதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்க தானே செய்யுது. ஹி கேன் ட்ரா ஹிஸ் பவுண்டரீஸ். ஹி இஸ் எ ஃப்ரீ இண்டிவிஜுவல். ஹி கேன் டூ தட். நீங்க ஏங்க பவுண்டரி ட்ரா பண்றீங்கன்னு கேட்டா, அது என்ன நியாயம்? அது நியாயம் இல்ல. இவங்க அத ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை இந்த பொது பிரச்சனையில வந்து கலக்குறாங்க. அத நம்ம ஏற்க முடியாது. பட் அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து இப்ப நீங்க அவரோட சென்சஸ் எடுத்து பாருங்க. அவர் எத்தன படம் முன்னாடி பண்ணாரு, இப்ப பண்ணாருன்னா, உண்மையிலேயே அவருக்கு பாலிவுட்லேருந்து படங்கள் குறைஞ்சு தான் இருக்கு. அவரு தனிப்பட்ட முறையில எனக்கு இப்படி தோணுதுங்கன்னு சொன்னா, அதற்கான உரிமை அவருக்கு இருக்க தானே செய்யுது. அப்படி இல்லாம பார்த்துக்குறோம். அப்படிலாம் உள்ள எங்க ஊரு சரியான ஊரு தான். எல்லாருக்கும் நாங்க ஸ்பேஸ் குடுக்குறோம். பாருங்க நாங்க இப்படின்னு நீங்க நிரூபிச்சுக்கோங்க. நீங்க எப்படிங்க இப்படி யோசிக்கலாம்? நீங்க யோசிச்சதே தப்பு. நீங்க யோசிக்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? இல்ல ஆக்சுவலா ஏ.ஆர். ரகுமான் மேல ஒரு விமர்சனமும் இருக்கு. ரோஜா படத்துல இருந்தே இஸ்லாமுக்கு எதிரான திரைப்படங்கள்ல வந்து ரஹ்மான் பயன்படுத்தப்படுறார். ரோஜா, பம்பாய் அது வந்து ஹிந்தியில வந்த திரைப்படங்களா இருக்கலாம். அந்த குற்றச்சாட்டையும் அவர் எதிர்கொள்றாரு. அவரு ரொம்ப யங் பெர்சன் ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டரா வரும்போது, படம் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இத நான் பண்ண மாட்டேன், அத நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல ஒரு சாய்ஸ் இருந்திருக்காது. இப்ப வேணா அந்த சாய்ஸ் இருக்கலாம். அத அவர் எக்ஸர்சைஸும் பண்ணலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஃபார் இப்பவும் கூட எக்ஸாம்பிள் சாவா படத்துக்கு நீங்க ஏன் மியூசிக் பண்ணீங்கன்ற கேள்வியும் அவர் எதிர்கொள்றாரு. ஒரு உண்மையான ப்ரொஃபஷனல் வந்து நிஷ்காமியமா தான் இருப்பாங்க. நிஷ்காமியம்ன்றது எனக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. எனக்கு வேலை குடுத்தீங்கன்னா நான் கரெக்ட்டா செய்வேன். என் ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு சொல்றது தான் ஒரு உயர்ந்த ஒரு ப்ரொஃபஷனலோட வேலை. அவரு ப்ரொஃபஷனல். எல்லா ஊர்க்காரங்களும் நமக்கு அத்தாட்சி சொல்லிட்டாங்க. அவர் ப்ரொஃபஷனல் மியூசிக் டைரக்டர். அவர் அதுபடி அத செய்றாரு. அப்போ நீங்க எந்த மதத்த திட்டினாலும் அவருக்கு அத பத்தி ஒண்ணும் இல்ல. இது என் மதம்லாம் அவரு அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாரு. ஆனா ஒரு இடத்துல அது ஒரு ஒரு மாற்று தகவல் நமக்கு இருக்கு.
கவிஞர் வாலி சொல்லியிருப்பாரு, நான் தாய் தான் தெய்வம்னு ஒரு பாட்டு எழுதினேன். அவர் தாயின்னு தெய்வம்னு எழுத முடியாதுங்க, என்னோட மத கோட்பாடு அதை அலோவ் பண்ணாது, நீங்க தேவதையா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தாயை வந்து தெய்வத்திலேருந்து தேவதையா மாறினதா ஒரு கதை சொல்லுவாங்க. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. தெய்வம் அம்மான்னு இருந்தது வந்து தேவதை அம்மான்னு மாத்தினதா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பாருங்க 2 கலைஞர்கள் அவங்க இல்ல ஒருவேளை அது அம்மா சென்டிமெண்டா கூட இருக்கலாம். இப்ப தெய்வம் தந்த பூவேன்லாம் ரஹ்மான் போட்டிருக்காரு. இல்ல, தெய்வம் தந்த பூ வேற, அம்மா தான் அம்மாவை, தெய்வம். ஏன்னா அல்லாவை தவிர வேற தெய்வம் இல்லைன்னு சொல்லணும்ல இஸ்லாம்ல. இப்ப நிறைய பேர் சில கோட்பாடுகள் நான் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க இஸ்லாம்ல சொல்றது அப்படியே சொல்றீங்க, நீங்க இஸ்லாம்ல என்ன இருக்கோ அதான் நீங்க சொல்றீங்க, கடவுள் வந்து மனித உருவத்துல இல்ல, அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாமே கடவுளோட சித்தத்தின்படி தான் நடக்குது, ஆனா கடவுள் அந்த கடவுளை தவிர அல்லாவை தவிர வேற கடவுள் இல்லை, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீம் ஆயிடுவீங்க அப்படின்னு. அப்புறம் இந்த நபிகள் நாயகத்தை தவிர வேற இறை தூதுவரே இல்லைன்னு ஒத்துக்கணும். 5 கடமைகள் அது முதல் கடமை. அப்படிலாம் நாங்க ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இறை தூதுவன் இல்லைன்னு? இல்ல நீங்க இறை தூதுவர் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? யாரு வேணா ஒரு மெசையாவா இருக்கலாம், யாரு வேணா ஒரு மீட்பரா இருக்கலாம். நம்ம மனித வர்க்கம் ஃபுல்லா புது புது மீட்பர்களை மக்கள் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. அதை நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது இது ஒரு சுவாரஸ்யமான டிபேட்டா இருக்கும். பட் இப்போ நாம என்ன செய்ய ட்ரை பண்றோம்னா, நீ ஒண்ணு இந்துவா இருக்கணும், இல்ல இஸ்லாமிக்கா இருக்கணும். இஸ்லாமிக்கா இருந்தா நீ இந்து விரோதியா தான் இருக்கணும், நீ இந்துவா இருந்தா இஸ்லாமிக் விரோதியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ள மக்களை கொண்டு போய் திணிக்கணும், ஒரு பாக்ஸ்க்குள்ள நீங்க அடைக்க பாக்குறோம். ஏன்னா இந்த ஹைப்பர் நேஷனலிசம்ல போலரைசேஷன்றது இட்ஸ் a ப்ராடக்ட். அப்ப பொதுமக்கள் இவ்வளவு அறிவான மக்கள் என்ன யோசிக்கணும், நீ ஏன் என்ன இவ்வளவு வலுக்கட்ட, என் மேல ஏன் நீ இவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ற, நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு, என் கையில ஒரு வேலை இருக்கணும், இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும், இல்ல கந்தனுக்கு அரோகரா சொல்லணும், நீ ஏன் சொல்ற, நான் மாரியாத்தால் கூழ் ஊத்திட்டு போறேன், நீ ஏன் வேறு ஆண் தெய்வங்களை கொண்டாந்து என் கையில கொடுக்குறீங்கன்ற கேள்வி பொதுமக்களுக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் அதை ரெசிஸ்ட் பண்றாங்க. ஆனா இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்த எக்கனாமிஸ்ட் டெமோகிராபிக்ஸ் பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டுல வந்து ஜெயிக்கிறதுக்கான எதுவுமே கையில இல்லாத ஒரு அரசியல்வாதி என்ன பண்றாங்க, மக்களை வந்து இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுத்திடுறாங்க. அந்த உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு இருக்க 2 டூல் என்ன, அவன் உனக்கு எதிரி, அவனை அழின்னு சொன்னா வெறுப்பு வருது, வெறுப்புன்றது பிரைமல் இன்ஸ்டிங்க்ட்ன்றதுனால அதுக்கு லாஜிக்கே கிடையாது, வெறுப்போட போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க. 2வது நாம தான் புனிதமானவர்கள், நம்ம தான் மேலானவர்கள், தமிழ் தான் சிறந்தது, சமஸ்கிருதம் தான் சிறந்தது, நம்ம தாய் நாடு, நம்ம தமிழ் தாய் அப்படிலாம் சொன்னா, வந்தே மாத்திரம் சொன்னா இவங்க வாங்கிடுவாங்க. அப்ப என்ன எதுக்கு பிரதமர் சொல்லியிருக்காருல்ல, முருகருக்கு விளக்கேற்றவே விடல தமிழ்நாட்டுல அப்படின்னு. நாங்க தான் டெய்லி ஏத்திக்கிறோம், நீங்க ஏத்தினாதான் எங்க முருகனுக்கு விளக்கா, அவரே ஒரு விளக்கு அவருக்கு ஒரு விளக்கா அப்படிலாம் நம்ம ஊர்ல கேள்விகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கடவுள் தப்பு சொன்னா கூட கேள்வி கேட்கறதுக்கு மனிதனுக்கு உரிமை இருக்கு. கடவுளை விட பெருசு பக்தனோட மனசுன்னு சொன்ன ஊரு நம்ம ஊரு. ஏன்னா தொண்டு தொட்டு அந்த மாதிரி ஒரு லாஜிக் பேசுற ஊருன்றதுனால நம்ம ஊர்ல இந்த பருப்பெல்லாம் வேகல. பெருங்கோயில். இது கிளினிக் பேரே இன்னர் டெம்பிள் தானே சார். அப்ப இங்க நம்ம திங்கிங்கே வேற மாதிரி இருக்கு. அது நம்மளோட இத்தனை வருஷ வளர்ச்சியில நம்ம இந்த நிலைமைக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம். அதுக்கு ஒரு தனி நபர் மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாருமே தான் அதற்கு பங்கு வகிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷனே இப்படி இருக்குன்றதுனால அது அவங்களால அதை டீலே பண்ண முடியல. நீங்க என்ன இப்படி பேசுறீங்களா, கடவுளை போய் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பேசும்போதெல்லாம் தப்பாவே பேசுறது. சைக்காட்ரிஸ்ட் ஸ்கூல்ல நடக்கிற சம்பாஷணையிலேயே தமிழ்நாட்டு சைக்காட்ரிஸ்ட்ல வேற மாதிரி பேசுவோம். நார்த் இந்தியன் சைக்காட்ரிஸ்ட்ல ஜெய் ஸ்ரீராமன் சொல்லுவாங்க, ராமநவமிக்கு கிரீட்டிங் எல்லாம் போடுவாங்க. இப்போ நீங்க என்னங்க ராமநவமிக்கெல்லாம் கிரீட்டிங் போட்டீங்க, இது சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரோக்ராம் இல்லையா அப்படின்னா நாங்க தான் பேசிட்டு இருப்போம். இதர ஸ்டேட்ஸ் மக்கள் எல்லாம் ஆக்சுவலி எதுவும் பேச மாட்டாங்க, இல்லை சைட்ல நின்று லைட்டா கொஞ்சம் ஒத்து ஊதுவாங்க. ஆனால் தமிழ்நாடு சைக்காட்ரிஸ்ட் மட்டும்தான் இல்லைங்க, சைக்காட்ரிக் ஃபோரம்ல ராமருக்கோ சீதைக்கோ ராவணருக்கோ யாருக்கும் இடம் கிடையாது, சயின்ஸ் மட்டும் பேசுங்க அப்படின்னு ரிப்பீட்டடா இதை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ நமக்கு ஒரு தனி ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு, நம்ம எப்பவுமே சயின்ஸ் பேஸ்டா தான் இருக்கிறோம். நம்ம எப்பவுமே வந்து ஃபைனலா நீ லாஜிக்கலா என்ன சொல்ல வர அப்படின்ற யோசனை நம்ம இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த லாஜிக்ல கங்கனா சொல்றது கரெக்டா, ரஹ்மான் சொல்றது கரெக்டான்னு பார்த்தா ரஹ்மான் சொல்றது தான் கரெக்ட். அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பொண்ணோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவங்க இப்பதான் நடிக்க வந்திருக்காங்க, அவர் எத்தனை வருஷமா மியூசிக் போட்டு இருக்காரு, அவருக்கு தனக்கு தோணுன லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாரு. நான் சொல்றது நீ நம்பணும்னு கூட சொல்லலை, எனக்கு இது தோணுதுன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு தோண கூட கூடாதுன்னு சொல்றது ஃபேஷிசம் இல்லையா? எனக்கு தோணுது, நான் சுதந்திர பிறவி, நான் சொல்லுவேன்னு சொல்றது தானே சுதந்திரம். அதை தானே நம்ம பேணி வளர்க்கணும். அதுதானே நிஜமான வந்தே மாத்திரம். நீ பேசவே கூடாது, நீ யோசிக்கவே கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் நீ யோசிக்கணும், நான் எதிரின்னு சொன்னா அதை நீ நம்பணும்னு சொல்றது வந்தே மாத்திரம் கிடையாது. வந்தே மாத்திரத்துக்கு இசையமைச்சவர் ஏஆர் ரஹ்மான்.
அவரு ஆனா சில அடையாளங்கள் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வாலியே ஒரு பாட்டு எழுதும்போது மயிலிறகே மயிலிறகே அப்படின்னு எழுதிட்டு மயிலிறகே சரியா வருமான்னு இயக்குனர் கேட்கும்போது இதை அவர் ஒத்துக்குவாரியா, தர்கால மயிலிறகு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சில நேரம் அடையாளம் புகுத்தும் போது ரொம்ப கோவம் வருது. இல்ல அது அந்த கவிஞரோட தன்மை. அந்த கவிஞர் வந்து யாருக்கு என்ன பிடிக்குமோ ஆளுக்கு ஏத்த மாதிரி எழுதுறத தன் பாணியாவே வச்சிருந்ததை அவரே ஆமா, ஆமா, ஒத்துக்கிறார். சொல்றாரு. அது அவருக்கு ஷார்ட் கட்டா வேற இருக்கு. ஏன் கஷ்டப்பட்டு யோசிக்கணும்? சின்னத்தாய் அவள்னு பாட்டு எழுதும்போது ராஜா வந்து ராஜாக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா பேர் சின்னத்தாய். ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னு பர்சனலைஸ்டா எழுதுறது personal ஆ. அவரோட டச், அவரோட ஒரு touch. யூனிக் செல்லிங் பாயிண்ட். தட் ஹாஸ் நத்திங் டு டு வித் ஏஆர் ரஹ்மான். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவர் எழுதுங்க மயில் இறகுன்னு எழுதுங்க. மயில் இறகு அப்ப முருகனுக்கு கூட தான் பிடிக்கும். ஆமா பிடிக்கும். அதனால இந்த மாதிரி பர்சனலைஸ் பண்றது அவங்க எந்த கண்ணோட்டத்துல பண்ணியிருந்தாங்களோ நம்ம நடுநிலைமையா தான் இருக்கணும். நமக்கு ஏஆர் ரஹ்மான் இத்தனை வருஷமா தெரியும். அவரு எந்த விதமான மத அடையாளங்களுக்குள்ளேயும் போல. நீங்க முஸ்லிம்ஸ் திட்டுற மாதிரி படம் எடுத்தாலும் நான் அழகா மியூசிக் போடுவேன்னு சொல்ற நடுநிலையாளர் தான். அதுக்கு மேல ஒருத்தர் நடுநிலைமை எப்படி நிரூபிக்க முடியும்?